ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.3 2ஆம் கணக்கு. என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு வட்டத்தின் மையம் -4 2, அந்த வட்டத்தில் -3,7 என்பது விட்டத்தின் ஒரு முனை எனில் மற்றொரு முனையை காண். ஒரு வட்டம், வட்டத்தின் மையம் -4 2, சென்டர். -3 7 என்பது விட்டத்தின் ஒரு முனை. விட்டம் என்பது வட்டத்தின் மையத்தின் வழியாக செல்லக்கூடிய கோடு. இதுதான் விட்டம். ஏபிங்கிறது விட்டம். சி வட்ட மையம். -3 7 என்பது விட்டத்தின் ஒரு முனை. ஒரு முனை ஏன்னு எடுத்துக்கிடுவான், இன்னொரு முனையை பார்க்க சொல்றான். இது என்னன்னு கேட்கிறான். இப்ப விட்டத்தினுடைய நடுப்புள்ளி தான் மையம். ஓகே, விட்டத்தின் நடுப்புள்ளி தான் வட்ட மையம். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அப்ப ஏபியின் மையம் சி. மையம் அல்லது நடுப்புள்ளி எல்லாம் ஒன்று தானே. அப்ப x1 + x2/2 y1 + y2/2 = தான் மையம் -4 2 கொடுத்துருக்காங்க. இரண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தா தான் இந்த ஆன்சர். ஸோ ஈக்குவேட் பண்ணியிருக்கு. எக்ஸ் கோஆர்டினேட் தனியா, ஒய் கோஆர்டினேட் தனியா, கிராஸ் மல்டிப்ளை. x is equal to ஸோ பிங்கிறது மற்றொரு முனை. இதுதான் ஆன்சர். விட்டத்தின் மற்றொரு முனை -5 -. ஓகே.